வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாறனோட பிப்ரவரி 3ஆம் தேதி கதையில் என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட்டு ஃப்ரைடே என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். என்ன நடந்துச்சுன்னா, நம்ம வீராவுக்கு உண்மை தெரிஞ்ச பிறகு மாறன் கிட்ட ரொம்ப சாஃப்டாக நடந்துக்கிறாங்க. இதை பார்த்துட்டு மாறனுக்கே ரொம்ப சந்தேகமா இருக்கு. என்னடா இவன் திடீர்னு நம்ம மேல இவ்வளவு பாசமா இருக்காளே அப்படின்னு மாறனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அடுத்ததா திங்கக்கிழமைக்கான ஒரு சின்ன ப்ரிவ்யூ வந்துட்டு பார்ப்போம். அதுல என்ன இருக்குன்னா, நம்ம வீரா மாறனுக்கு பால் பணியாரம்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு நம்ம வீரா மாறனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து எப்படி கதையை கொண்டு போனா நல்லா இருக்கும், ஒருவேளை நம்ம வீரா ராகவனை பார்த்து யார் ஆக்சிடென்ட் பண்ணதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் கதை அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ சொல்ல போகிறது ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க, எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸுங்க. அதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, என்ன நடக்குதுன்னா, வீட்டுக்கு அன்பழகன் வராரு. அன்பழகன் வந்ததோட நம்ம வீரா நேரா அன்பழகனை பார்த்து, இப்போ எதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அன்பழகன் நேரா வீராவை பார்த்து, ஏய் நீ தானே அந்த ஸ்டே ஆர்டர் போட்டது, எதுக்கும் அக்கா பேரில் ஸ்டே ஆர்டர் போட்ட? சொந்த அண்ணனையே அவன் கொலை பண்ணியிருக்கான், அவனை போய் காப்பாற்றுறதுக்கு நீ ஏன் ட்ரை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அன்பழகன் நேரா நம்ம வீராவை திட்டுறாங்க. அப்போ வீரா நேரா அன்பழகனை பார்த்து, இங்கே பாருங்க, அப்போ நீங்கள் தேவையில்லாமல் மாறன் மேலே பொய்யான கேஸ் போட்டு தான் அவனை ஜெயிலில் தள்ளணும் அப்படின்னு நீங்களும் அக்காவும் சேர்ந்து இந்த மாதிரி பிளான் பண்ணது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? என்னைக்கா இருந்தாலும் உண்மை ஒரு நாள் ஜெயிக்கும். எவ்வளோ தைரியம் இருந்தால் மாறன் மேலே தப்பே இல்லை, நீங்கள் மாறன் மேலே பழி போடுவீங்க. இந்த பிரச்சனையை நீங்கள் இதோட விட்டால் நல்லது அப்படின்னு அன்பழகன் சொல்கிறாரு. நீ எப்போ இந்த மாதிரி என்கிட்ட சவால் விட்டு பேச ஆரம்பிச்சியோ அப்போவே இந்த கேஸை நான் பர்சனலாக எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக அந்த மாறன் என் கையில் சிக்குவான் அப்படின்னு அதுக்கு வீரா சொல்கிறாங்க. ஆல்ரெடி மாறன் மேலே கை வச்சதுக்கு மாறன் கண்டிப்பாக உனக்கு 2 மடங்காக திருப்பி கொடுக்க போகிறான் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அவள் யாருன்னு தெரியாமல் நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட அவர் சொல்கிறாரு, இங்கே பாருடி, உன் புருஷன் மாறன் விடவே மாட்டேன். ஏமா கண்மணி, என் கொழுந்தனை விட்டுருங்க அப்படின்னு நீ வந்து கெஞ்சினாலும் நான் கண்டிப்பா அந்த மாறனை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு அன்பழகன் கோவமா அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப நம்ம வீரா நேரா கண்மணியை பார்த்து, ஏன் கண்மணி இப்படி பண்ற? தேவையில்லாம சில பேரோட சகவாசம் வச்சுக்கிட்டதுனாலதான் இப்ப பாரு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நிக்குது. அந்த போலீஸ் உன்னையவே பெரிய ஆளா மதிக்கவே இல்லை, கடைசியில நீ அவனை எவ்வளோ நம்பின அப்படின்னு. அப்ப கண்மணி சொல்றாங்க, எல்லாத்துக்கும் யாரு காரணம்? நீதான். நீ மட்டும் என் பேரில் ஸ்டே ஆர்டர் போடாமல் இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா? நீ ஸ்டே ஆர்டர் போட்டதுனால தான் இப்போ அந்த அன்பழகன் என்ன நம்பலை அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு நல்லது பண்ணியிருக்கேன். நான் பண்ணது கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு புரிய வரும் அப்படின்னு. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, என்ன புரிய வரப்போகுது? அண்ணன் செத்தும் உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் அண்ணனை கொன்னவன் கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்க. உன்னை விடையா நான் நிம்மதி இல்லாம இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா கோவமா பேசுறாங்க. அப்ப ராகவன் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ராகவன் அங்கேருந்து வந்துட்டு, என்ன அக்கா தங்கச்சி 2 பேரும் ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது, இன்ஸ்பெக்டர் அன்பழகன் வேற வந்துட்டு போனாரு, அவர் எதுக்கு வந்துட்டு போறாரு அப்படின்னு ராகவன் கேக்குறாரு. அப்ப நம்ம வீரா நேரா ராகவன்ட்ட, இல்ல மாமா, இந்த மாறனோட ஆக்சிடென்ட் கேஸ் இருக்குல்ல, அதை பத்தி தான் விசாரிச்சுட்டு போறாரு அப்படின்னு. இது கேட்டதோட ராகவன் அதிர்ச்சி ஆகுறாரு. ராகவன் நேரா வீராட்ட, ஏன் வீரா, அதை விசாரிக்கிறதுல என்ன இருக்கு? அதை பத்தி அவர் என்ன விசாரிக்க போறாரு அப்படின்னு. அதுக்கு வீரா சொல்றாங்க, மாமா நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க? ஒன்னும் மாறனை பிடிச்சிட்டு போறதுக்காகலாம் வரல, இந்த கேஸை டீப்பா விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவரு என்ன வேணாலும் டீப்பா பார்த்துக்கட்டுமே, அவர் அப்படி என்ன உண்மையை கண்டுபிடிக்க போறாரு? எப்படியா இருந்தாலும் மாறன் ஆக்சிடென்ட் பண்ணல அப்படின்னு தானே தெரிய போகுது அப்படின்னு. இது கேட்டதோட ராகவன் அதிர்ச்சியாகி,
என்ன வீரா சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கண்மணி கேக்குறாங்க, ஏய் மாறன் தானே ஆக்சிடென்ட் பண்ணது அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, ஐயோ நீங்க 2 பேருமே நான் பேசுறத தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் என்ன சொல்றேன்னா, அன்னைக்கு மாறன் ஒன்னும் வேணுக்கும்னே என் அண்ணனை கொலை பண்ணல அப்படிங்கறது அவருக்கு தெரிய தானே போகுது. அவரு எப்படி வேணாலும் விசாரிச்சுக்கட்டும் அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட ராகவன் சொல்றாரு, ஓ அப்படியா வீரா அப்படின்னு. வீரா சொல்றாங்க, ஏன் மாமா நீ பயப்படுறீங்க? ஆக்சிடென்ட் பண்ணது மாறன் தானே, நீங்க ஏன் கவலைப்படணும் அப்படின்னு. இது கேட்டதோட ராகவனுக்கு கொஞ்சம் பதட்டம். ராகவன் நேரா வீராவை பார்த்துட்டு, சரி வீரா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப நம்ம ராகவன் வீராவை ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு போறாரு. ஏன்னா ராகவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு, யாருக்குமே தெரியாத ஒரு உண்மை வீராவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. அப்ப நம்ம மாறன் வந்துட்டு அவர் ரூம்ல இருக்காரு. அதே நேரத்துல வீரா நேரா நம்ம கண்மணி கிட்ட, என்ன கண்மணி என்னாச்சு? சொந்த தங்கச்சியவே காலி பண்றதுக்கு ஆளை அனுப்பி விடுற, நான் நினைச்ச மாதிரி நீ சாதாரண ஆள் கிடையாது போல அப்படின்னு. அப்ப கண்மணி சொல்றாங்க, ஏய் என் மேல ஸ்டே ஆர்டர் போட்டது நீ அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, சரி சரி விடு, இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு. அப்ப கண்மணி சொல்றாங்க, என்ன வீரா எப்படியாவது மாறனை காப்பாத்திடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, நான் நடிக்கிறேன் அப்படின்னு உன்கிட்ட யாரு சொன்னா அப்படின்னு. அதுக்கு கண்மணி சொல்றாங்க, பார்த்தா அப்படித்தானடி தெரியுது, ஆரம்பத்துல இப்படித்தானே என்ன வந்துட்டு நம்ப வைக்கிறதுக்காக மாறன் கூட க்ளோஸா இருக்கிற மாதிரி என்னை ரொம்ப ஏமாத்தினேன். ஆனா நான் சுலபமா கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ மறுபடியும் அதே மாதிரி தானே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. நீ என்ன பண்ணாலும் கண்டிப்பா நீ மாறனை மன்னிக்க மாட்ட அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்ப வீரா நேரா கண்மணியை பார்த்து, வீரா கண்மணி உன்னை சுத்தி நிறையா உனக்கு தெரியாத விஷயங்கள் பல நடந்துகிட்டு இருக்கு. வீரா சொல்றாங்க, கண்மணி உன்னை சுத்தி நிறைய விஷயங்கள், தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அது எதுவுமே தெரியாம தான் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பல விஷயங்களை நீ பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா நீ வருத்தப்படுவ அப்படின்னு. இது கேட்டதோட கண்மணி சொல்றாங்க, ஏ வீரா என்னோட குறிக்கோள் ஒன்னே ஒண்ணுதான், அந்த மாறன் நிம்மதியா இருக்கக்கூடாது, அது மட்டும்தான். என் அண்ணனை கொன்னவனை நான் கண்டிப்பா விட மாட்டேன். இன்னைக்கு நான் இப்படி நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணமே அவன்தான். என் அண்ணன் என் மேல எவ்வளவு பாசமா இருந்துச்சு, நம்ம குடும்பத்துக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்க. ஆனா அவனையே நீ புருஷனா ஏத்துக்கிட்டு இருக்கிற. இங்க பாரு, கண்டிப்பா மாறனை ஜெயிலுக்கு அனுப்புவேன், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குறேன். தங்கச்சி தப்பான பாதையில போனா திருத்த வேண்டியது அக்காவோட கடமை தானே அப்படின்னு. அப்ப வீரன் சொல்றாங்க, இங்க பாரு கண்மணி, உண்மையை கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுவும் பிரச்சனையில சிக்கிக்காத அப்படின்னு சொல்லிட்டு வீரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. இன்னொரு பக்கம் ராகவன் நேரா ரூமுக்கு போயிட்டு, வீரா என்ன ஏதோ சும்மா பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு, அவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, நம்ம கிட்ட பேசினாலே ஒரு மார்க்கமா பேசுறாளே, அந்த கேஸ் ஸ்டே ஆர்டர் போட்டதுலேருந்து வீராவோட பிஹேவியரே சரியில்லை, ஒருவேளை அந்த வீராவுக்கு உண்மை தெரியுமோ அப்படின்னு ராகவன் நினைக்கிறாரு. அப்ப ராகவன் நினைக்கிறாரு, அத்தை தான் எப்ப பார்த்தாலும் வீரா கூட பேசிக்கிட்டே இருக்கும், ஒருவேளை அத்தை சொல்லியிருக்குமோ அப்படின்ட்டு ராகவன் நேரா வள்ளிய போய் பாக்குறாங்க. வள்ளி கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. ராகவன் நைஸா கிச்சனுக்குள்ள போயிட்டு, அத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, டேய் கிச்சனுக்குள்ள என்னடா பண்ணுவாங்க, சமைச்சிட்டு இருக்கேன், என்ன வேணும் உனக்கு அப்படின்னு. ராகவன் சொல்றாரு, இல்லத்த சும்மா தான் வந்தேன் அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, டேய் நீ எதுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியும், என்ன வேணும்னு சொல்லு, ஏதோ ஒரு விஷயத்தையும் என்கிட்ட கேட்கணும்னு நினைச்சு வந்திருக்க, ஆனா கேட்க முடியல, என்ன உனக்கும் கண்மணிக்கு ஏதாவது சண்டையா அப்படின்னு. அதுக்கு ராகவன் சொல்றாரு, சச்ச அப்படியெல்லாம் இல்லத்த, கண்மணி தான் என்ன ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறாளே, அவளை நான் என்னைக்குமே குறை சொல்ல மாட்டேன் அத்தை அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, ஆமாண்டா நானும் ஆரம்பத்துல கண்மணி வந்துட்டு அவங்க அண்ணன் இறந்ததுனால நம்ம குடும்பத்து மேல ரொம்ப கோவமா இருக்காளோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா என்னைக்கு மாறனை காப்பாத்துறதுக்காக அவ குடும்பத்து சார்பா ஸ்டே ஆர்டர் போட்டாலோ அப்பவே நான் அவளை மன்னிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ராகவன் சொல்றாரு, ஆமா. வள்ளி கேக்குறாங்க, டேய் நீ ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட கேட்க வரன்னு நல்லா தெரியுது, என்னன்னு சொல்லுடா அப்படின்னு. அப்ப ராகவன் சொல்றாரு, அத்தை யாரும் இருக்காங்களா பக்கத்துல அப்படின்னு. வள்ளி சொல்றாங்க, டேய்
நம்ம 2 பேரும் தான் இருக்கோம். என்னன்னு சொல்லு. வீரா மாடியில துணிக்காய போட்டுக்கிட்டு இருக்கா. மாறன் வீட்ல இல்ல, கடைக்கு போயிட்டான். அண்ணனும் வீட்ல இல்ல. கார்த்தியும் ஒரு முக்கியமான வேலையா வெளியில போயிட்டான். நீ என்னன்னு சொல்லுடா, என்னதாண்டா பிரச்சனை அப்படின்னு. அப்ப ராகவன் சொல்றாரு, அத்தை, அன்னைக்கு ஆக்சிடென்ட் பண்ண விஷயம், அதாவது நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன், மாறன் ஆக்சிடென்ட் பண்ணல அப்படிங்கிற விஷயம் வீராவுக்கு தெரியுமா அப்படின்னு. இது கேட்டதோட வள்ளி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க டக்குன்னு ஸ்டாப் பண்ணி நேரா ராகவனை பார்த்து, என்ன ராகவா சொல்ற அப்படின்னு. ராகவன் கேட்குறாரு, அத்தை, நான் சும்மா தான் கேட்டேன், சொல்லுங்க, நீங்கள வீரா கிட்ட உண்மையை சொன்னீங்களா அப்படின்னு. அப்ப வள்ளி நேரா ராகவன்ட்ட, டேய், என்னடா இது இப்படி சொல்ற, நான் சொல்லலடா அப்படின்னு. அப்ப வள்ளி நினைக்கிறாங்க, ராகவனுக்கு எப்படியோ டவுட் வந்திருக்கு, இவன் கிட்ட சொன்னா கண்டிப்பா ரொம்ப பயப்படுவான், அதனால வீரா கிட்ட உண்மையை சொன்ன விஷயத்த இவன் கிட்ட சொல்ல வேணாம், அதான் வீரா யாருக்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டால, சரி நம்ம பார்த்துப்போம் அப்படின்ட்டு வள்ளி நேரா ராகவனை பார்த்து, ராகவா, நீ ஆக்சிடென்ட் பண்ண விஷயம் யாருக்குமே தெரியாது ராகவா, ஏன் இப்படி பயப்படுற அப்படின்னு. அப்ப ராகவன் நேரா வள்ளி கிட்ட, இல்லத்த, ஒருவேளை வீராவுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு. அப்ப வள்ளி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ராகவன் நேரா வள்ளி கிட்ட, என்னாச்சுத்த, அமைதியா இருக்கீங்க அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாருடா ராகவா, அதெல்லாம் நீ ஆக்சிடென்ட் பண்ண விஷயம் யாருக்குமே தெரியாது, எல்லாருமே மாறன் தான் விபத்து பண்ணிட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நீ இந்த விஷயத்த பத்தி யாருக்கிட்டையும் சொல்லிடாத, அமைதியா இரு அப்படின்னு சொல்ல. இது கேட்டதோட ராகவனும் சரித்த அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அப்ப நம்ம வள்ளி நினைக்கிறாங்க, ஆகா, ராகவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு, ராகவன் பயப்பட ஆரம்பிச்சிட்டான், அவனுக்கு மட்டும் வீராவுக்கு உண்மை தெரிஞ்சிட்டு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அன்னைக்கு முடிவு பண்ண மாதிரியே ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டா நம்ம என்ன பண்றது அப்படின்னு வள்ளி ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்ப நம்ம வள்ளி நேரா வீராவை போய் பாக்குறாங்க. அப்ப ராகவனிட கவனிக்கிறாரு, இப்பதான் அத்தை வந்துட்டு என்னட்ட பேசினாங்க, கண்டிப்பா வீராவுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு. நான் பேசினதோட நேரா வீராவை போய் பாக்குறாங்கன்னா கண்டிப்பா வீராவுக்கு நான் விபத்து பண்ண விஷயம் தெரிஞ்சிருக்கு, இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்க, ஒருவேளை மாறனை காப்பாத்தி என்ன பிடிச்சு கொடுக்கறதுக்காக வீரா ஏதாவது திட்டம் போட்டுட்டா என்ன பண்றது அப்படின்னு மாறனுக்கு ராகவனுக்கு கொஞ்சம் பயம் அதிகரிக்குது. இன்னொரு பக்கம் வள்ளி நேரா வீராட்ட போயிட்டு, வீரா அப்படின்னு சொல்ல, வீரா நேரா வள்ளி கிட்ட, சொல்லுங்க வள்ளியம்மா, என்னாச்சு அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, வீரா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராகவன் வந்துட்டு என்கிட்ட என்ன கேட்டான்னு தெரியுமா அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, சொல்லுங்க வள்ளியம்மா, என்ன ஆச்சு அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, உனக்கு இந்த விஷயத்த பத்தி தெரியுமான்னு கேக்குறான், அவன் பயப்படுறான் வீரா, இங்க பாரு, உனக்கு இந்த விஷயம் மட்டும் தெரியும் அப்படின்னு ராகவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா ஏதாவது தப்பான முடிவெடுத்துருவான். அன்னைக்கு என்ன பண்ணான்னு தெரியுமா, மாடிக்கு போயிட்டு அவன் அந்த உலகத்தை விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டான், நானும் மாறனும் இறந்ததுனால அவனை காப்பாத்தணும், இப்ப மட்டும் உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா மறுபடியும் இதே மாதிரி ஒரு முடிவு எடுப்பான் அப்படின்னு. இதை கேட்டதோட வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க வள்ளியம்மா, அதெல்லாம் தெரியாது, நான் பாத்துக்கிறேன், அந்த அளவுக்கு ராகவன் மாமாவுக்கு விவரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா வள்ளியை பார்த்து கேட்க, வள்ளி சொல்றாங்க, வீரா, நான் ஏதாவது சொன்னா கண்டிப்பா நான் வந்துட்டு ராகவன் மேல ரொம்ப பாசமா இருக்கேன், வேற யாரும் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னட்ட பேசுவ, ஆனா என் சைடு உள்ள நியாயத்தையும் சொல்லணும்ல, நீங்க பாரு, மாறன் மாதிரி தைரியமா வளர்ந்தவன் கிடையாது ராகவன், ராகவன் ரொம்ப பயந்தவன் அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க வள்ளியம்மா, இப்படியே சொல்லிதான் மாறனோட லைஃபையே முடிச்சிட்டீங்க, இப்ப ராகவனுக்கு சப்போர்ட் பண்ணி ராகவனோட வாழ்க்கையும் இப்படி ஆக்க போறீங்களா அப்படின்னு சொன்னதோட வள்ளி நேரா வீராவை பார்த்து, என்னம்மா வீரா இப்படி சொல்ற அப்படின்னு. வீரா சொல்றாங்க, ஆமா வள்ளியம்மா, இன்னைக்கு இருந்தாலும் மாறன் அந்த விஷயத்த பண்ணது ராகவன் தான் அப்படிங்கிற உண்மை வெளியில வரும், அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, ராகவனை எப்படி காப்பாத்துவீங்க, என்னைக்கா இருந்தாலும் அந்த உண்மையை வந்துட்டு அந்த ராகவன் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டதோட வள்ளிக்கு செம்ம ஷாக்கு. அப்ப வீரா நேரா வள்ளியை பார்த்து, வள்ளியம்மா, இந்த விஷயத்த பத்தி நான் போயிட்டு வேற யாருக்கிட்டையும் சொல்லுவேன் அப்படின்னு நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு. இது எல்லாத்தையுமே ராகவன் காதுல வாங்குறாரு. அப்ப நம்ம ராகவன் நினைக்கிறாரு, அப்ப வீராவுக்கு உண்மை தெரியும், விபத்து பண்ணது நான் தான் அப்படின்னு, அப்ப கண்டிப்பா அவ சும்மா இருக்க மாட்டா அப்படின்ட்டு ராகவன் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்புறமா வள்ளி நேரா வீராட்ட, சரி வீரா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. வள்ளி வெளியில வந்ததோட ராகவன் இங்கேருந்து வீராவை போய் பாக்குறாரு. அப்ப வீரா நேரா ராகவனை பார்த்து, வாங்க மாமா, என்ன வேணும் அப்படின்னு கேட்க,
ராகவன் நேராக வீராவை பார்த்து என்னை மன்னிச்சிரு வீரா அப்படின்னு சொல்ல, வீரா நேராக ராகவன்ட்ட நீங்கள் ஏன் மாமா மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு. ராகவன் சொல்கிறாரு, இல்லை அன்னைக்கு அப்படி விபத்து பண்ணது நான் தான். ஆனால் மாறன் மேலே எந்த தப்புமே இல்லை. என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் அப்படி பண்ணிட்டான். என்னை மன்னிச்சிரு வீரா, உன் புருஷன் மேலே தான் எல்லாருமே பழி போடுறாங்க அப்படின்னு. அதுக்கு வீரா சொல்கிறாங்க, சரி பரவாயில்ல விடுங்க மாமா பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்போ ராகவன் சொல்கிறாரு, இந்த விஷயத்தை பற்றி நீ யாருக்கிட்டேயும் சொல்லாத, அப்படியே இருக்கட்டும், உன் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட வீரா டென்ஷன் ஆகி, ஏன் லைஃப்பை பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் யார், அதான் மாறன் இருக்கானே அப்படின்னு. ராகவன் சொல்கிறாரு, இல்லை வீரா, என்னைக்கா இருந்தாலும் மாறனுக்கு தண்டனை கிடைக்கும். அந்த அன்பழகன் என்ன சொல்லிட்டு போனாரு, மாறனை விடமாட்டேன்னு சொல்லிட்டு போறாரு. ஒருவேளை மாறனுக்கு தண்டனை கிடைச்சா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு. இது கேட்டதோட வீரா நேரா ராகவனை பார்த்து, நீங்க ரொம்ப செல்ஃபிஷா நடந்துக்கிறீங்களே, தெரியுதா இல்லையா அப்படின்னு. இது கேட்டதோட ராகவன் சொல்றாரு, வீரா இங்க பாரு, தப்பு பண்ணது மாறன் தான், என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, நீங்க தான் இன்னைக்கு ட்ரைவ் பண்ணுவீங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும், வள்ளியம்மா என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதோட எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது மாறனுக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது. நீங்க இப்படி அப்புறாணியா இருக்கிற மாதிரியே இருந்து மாறனை எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுருக்கீங்க அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம ராகவனுக்கு பயம் தாங்க முடியல. வீரா நேரா ராகவனை பார்த்து, நான் கூட நினைச்சேன் மாமா, நீங்க ரொம்ப பாவம், நீங்க வந்துட்டு ரொம்ப பயந்தாளு, ராமச்சந்திர மாமா உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு, ஏதாவது பிரச்சனை நடந்தா உங்களை ரொம்ப தப்பா நினைப்பாரு, அவர் நெஞ்ச பிடிச்சிட்டு உட்காந்துருவாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா நீங்க பேசுறத பார்த்தா அப்படி இல்லையே, மாறன் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்க தப்பிச்சா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு எதுக்கு நான் இறக்கம் பார்க்கணும்? நீங்க பாருங்க மாமா, நான் உண்மையை வெளியில கொண்டுட்டு வர மாட்டேன், ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நீங்க பண்ண தப்பு வெளியில வரும், மாறன் நல்லவன் அப்படின்னு எல்லாருமே நம்புவாங்க அப்படின்னு. இது கேட்டதோட ராகவனுக்கு செம்ம ஷாக்கு. என்னடா இது, வள்ளி இப்படி பேசுறா, வீரா அப்படி பேசுறாங்களே அப்படின்னு. வீரா நேரா ராகவன்ட்ட, மாமா நான் இப்படி பேசுறதுக்கு காரணமே நீங்க தான், நீங்க நல்லவருன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா நீங்க இப்படிப்பட்ட ஒரு கேடி அப்படிங்கறது நான் கொஞ்சம் கூட யோசிக்காம இருந்துட்டேன். இன்னைக்கு மாறன் எல்லாருக்கிட்டையும் இப்படி திட்டு வாங்கிட்டு அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கிறான்னா அதுக்கு முழு காரணமே நீங்க தானே. உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது. இத்தனை நாளும் யார நல்லவன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தானோ அவரு கெட்டவரா இருக்காரு, யார கெட்டவன்னு நினைச்சு துன்புறுத்திக்கிட்டு இருந்தானோ அவரு நல்லவரா இருக்காரு. இத்தனை நாளும் நான் மாறனை எவ்வளவு அவமானப்படுத்தி திட்டிருக்கேன். இனிமே மாறன் கிட்டேந்து என்னை யாராலையும் பிரிக்க முடியாது மாமா. இதுதான் உங்களுக்கு ஃபைனல் சான்ஸ். ஒழுங்க மரியாதையா போயிட்டு ராமச்சந்திர மாமாட்ட உண்மையை ஒத்துக்கிட்டு இந்த பிரச்சனையை இதோட முடிக்க பாருங்க அப்படின்னு. நம்ம வீரா ராகவன்ட்ட அப்படி பேசினா எப்படி இருக்கும், செம்ம மாசா இருக்கும்ல. ஸோ இது ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் தாங்க. ஸோ இந்த கதை இப்படி இருந்தா என்னோட ஒப்பீனியனை நான் ஷேர் பண்ணியிருக்கேன், இப்படி இருந்தால் நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.